ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா சர்வேயும் சொல்லுது. இந்த அதிக பிரசங்கியா இருக்கிறதே இந்த விசிகா தான். என்னத்துக்கு நீங்க திமுகவோட இருக்கிறது என்ன பெரிய கொள்கை உறவா? நாங்க கூட முருக பக்தர் மாநாடு நடத்தினோன்னு அவர் யாரு, அல்லேலுயா பாபுவா, அவர் சொல்றாரு. என்ன சேகர் பாபுவா, அவர் என்ன கோஷம் போட்டார்? அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க அல்லேலுயா தான் கோஷம் போட்டார். சாமியை சரணமையப்பா சொல்லல. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஹிந்து விரோதம் இருக்கு. இவங்க யாரு சார்? அவர் வேல்முருகங்கிற பேரையே கள்ளி, காட்டாமணக்கு, எருக்கு, ஊமத்தேன்னு மாத்திக்குங்கிறேன்னா. தமிழகத்துல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அறிவித்ததிலிருந்து கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு 6 மணி நேரத்திற்குள்ளாக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபியும் அதிமுகவும் நெருங்கி வந்திருக்கிறது சந்தர்ப்பவாதம்னாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தமிழகத்தில் மக்களுக்கு ஞாபக சக்தி கம்மின்னு, மெமரி ஷார்ட். 2016 இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா விசிகா, அது திமுகவோட இருந்ததா? 2 கம்யூனிஸ்டுகள் திமுகவோட இருந்தாங்களா? இவர்கள் தனியாக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க சேர்ந்து இருக்காங்களே 19லேருந்து, அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? எதுக்கு ஒரு கட்சிக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு யாரோட வைக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தீய ஆட்சி, ஏன்னா என் இடம் இருக்கின்ற பொறுப்புகள் அனைத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு நாள் தொடர்வதும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி நார்காட்டிக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக் அதிகமான புழக்கம் இருந்தது எங்கே? எல்லைப்புற மாநிலமான பஞ்சாபில். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா சர்வேயும் சொல்லுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா கிரைம்களுக்கும், குற்றச்செயல்கள், பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலைகளாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தா மேற்கு மாவட்டங்களில் தனிமையில் இருக்கின்ற வயோதிகர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் படுகொலை நடப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கோம். நேற்று கூட பரமத்தி வேலூரில் நடந்திருக்கு. ஆகவே இந்த தீய திமுக அரசு மக்கள் விரோத அரசு, அதுவும் இது தொடருமானால் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தீய அரசை நீக்கிறதுக்கான ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒன்றா வந்திருக்காங்க. உங்களுக்கே பதட்டம், எதுக்கு தினந்தோறும் இந்த கூட்டணி பற்றி நீங்கள் பேசணும்? அதுலேயும் இல்லை, ரொம்ப அதிகமாக பேசுறது அதிக பிரசங்கிம்பாங்க. பிரசங்கம்னா பேசுறது, அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த அதிக பிரசங்கியாக இருக்கிறதே இந்த விசிகா தான். என்னத்துக்கு நீங்கள் திமுகவோட இருக்கிறது என்ன பெரிய கொள்கை உறவா? 16-19 காலகட்டத்தில் எங்கே இருந்தீங்க? ஆகவே இவர்களுக்கு ஏன் பதட்டம்? எல்லா சர்வேக்களும் கருத்து கணிப்புகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முழுமையாக தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரும், நீங்கள் இன்றைக்கே பார்த்தா சிபிஎம் எங்களுக்கு 2 இலக்கத்தில் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் 3 இலக்கம் கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவில் காணா போன ஒரு கட்சி உண்டுன்னா சித்தாந்த ரீதியாக அது கம்யூனிஸ்ட். மேற்கு வங்கத்தில் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது?
கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற மாட்டார்கள். 294 சீட்டில் மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டில் கூட கம்யூனிஸ்டுகள் வர முடியாதுன்னு. ஆகவே அந்த மாதிரி அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கே இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு, எங்களுக்கு நாங்கள் ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்போம்னு. அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒன்றும் அன்அசைலபிள் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. மேலும் இந்த வெகுஜன விரோத ஆட்சி இது. பெரும்பான்மை இந்து சமுதாயத்தின் எதிரிகள் இவர்கள். மதுரையில் நீதிமன்றமே கேட்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையில் நீதிமன்றம் தினந்தோறும் குட்டி கொண்டு இருக்கிறது. மதுரையில் நடைபெறுகின்ற ஜூன் 22 நடக்கவிருக்கின்ற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எவ்வளவு முட்டுக்கட்ட நீதிமன்றம் சரியாக கேட்டிருக்காங்க. இதே கிரவுண்டில் எத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு. அப்போவெல்லாம் காவல்துறைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி கவலை இல்லையா, இல்லை எங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு அப்போதெல்லாம் ஏன் பேசலை? ஆகவே இன்றைய ஹிந்து விரோத அரசாக இருக்கின்ற திமுக ஆட்சியை ஹிந்து மக்கள் இதுக்காகவே தூக்கி எறிவார்கள், தோற்கடிப்பார்கள். காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கூட முருக பக்தர் மாநாடு நடத்தினோன்னு அவர் யார், அல்லேலுயா பாபுவா அவர் சொல்கிறாரு, என்ன சேகர் பாபுவா அவர் என்ன கோஷம் போட்டார்? அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க அல்லேலுயா தான் கோஷம் போட்டார். சாமியை சரணமையப்பா சொல்லலை. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே ஹிந்து விரோதம் இருக்குது. ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினோம்னு. அந்த மாநாட்டுக்கு இறுதி உரை, நிறை உரை வந்து பேசினது யார்? சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல அழிப்பேன்னு பேசிய பச்சை ஹிந்து விரோதியா. அவரை இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறார், யார் வேணால் எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம், வழிபாட்டு உரிமை அவரவருக்கானது, ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் அப்படி பேசினார். இதில் எந்த வார்த்தையும் என்னோடது கிடையாது, இதெல்லாம் உதயநிதி பேசிய வார்த்தைகள். ஆனால் இஃப் யூ கேன் பி ப்ரௌடு கிறிஸ்டியன், எஸ் யூ கேன் பி. ஆனால் ஐ ஆம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொன்னால் தப்பாயிடுமா? அது மதவெறி ஆகிடுமா? என்ன போக்கிரி தானான்னு கேட்குறேன் நான். திராவிட முன்னேற்ற கழகம்னாலே போக்கிரிகளின் கூட்டங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? பச்சை ஹிந்து விரோத தீய சக்திகள். இஃப் உதயநிதி ஸ்டாலின் கேன் கிளைம் தட் இஸ் அ ப்ரௌடு கிறிஸ்டியன், எஸ் எஸ் காட் ரைட், ஐ ஒன்ட் கொஸ்டின், அதை நான் எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேன். ஆனால் ஐ எம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு பேச திமுக காரங்க தீய சக்திகள் யாருன்னு கேட்குறேன்னா. அதனால் இந்த ஹிந்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை போடுறதே ஒன்றே போகிறோம். இந்த திமுக என்கின்ற ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தேர்தலில் முடித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவெடுக்க. அதனால் மக்கள் ரெடியாக இருக்காங்க திமுகவை தோற்கடிக்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்குறேன்னா கேட்கலாம். அவங்க பார்த்துப்பாங்க, அதில் நான் என்ன கருத்து சொல்கிறேன்? என்ன, அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து தேர்தலை ஒன்றாக அணுகுவார்கள்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு. அதெல்லாம் நானும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. என்ன சிதம்பரத்தில் அம்பேத்கர் சிலை வந்து சாலை பணி செய்கிறது உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சது? நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்க? எடுத்திருக்காங்களா உடைச்சிருக்காங்களா? அதை பற்றின முழு விவரம் எனக்கு தெரியாதனால நான் கருத்து சொல்லலை. இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மதிப்பிற்குரிய ஒரு தலைவர், அது கௌரவமாக நடத்த வேண்டும் யாராக இருந்தாலும். பாமக கூட்டணி வந்து இன்னும் இழுபறியாகவே இருக்குது. பாஜக பாமக கூட்டணி அவங்களே கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், ஐ கேனாட் இன்டர்ஃபியர் இன் இட். என்ன, பொதுவாக கிராமத்தில் நான் கிராமத்தான், எனக்கு அகட விகடம் தெரியாது. கிராமத்தில் சொல்லுவாங்க ஒன்றா இருந்தால் கண்ணு கழகு, அப்படி ஒரு வழக்கு இருக்குது. அவ்வளவுதான். இவங்க யாரு சார்? அவர் வேல்முருகங்கிற பேரையே
கள்ளி, காட்டாமணக்கு, எருக்கு, ஊமத்தேன்னு மாற்றிக்குங்கிறேன்னா. இவர் பேர் என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியாது, அவர் சொல்லியிருக்காரா என்னன்னு. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? வேல் முருகன், முருகனை எதுக்கிறாருன்னு. பேரை மாற்றிக்கிட்டோம். கள்ளி, காட்டாமணக்கு, எருக்கு, ஊமத்தை. ஏன்னா ஆங்கிலேயர் நிறைய பேர் ஸ்டோனு, மட்டு இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்கிறேன் நான். என்ன நான் கேட்குறேன், முருக பக்தர் மாநாடு நடத்துகிறத ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? சன்ட்ரி ஃபெலோஸ் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலவச இணைப்பு அப்பண்டேஜஸ். அவங்கெல்லாம் பேசுகிறதா? வாயை மூடிட்டு இருங்க ஐயா, இருக்கிறது இல்லாமல் போயிடுவீங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி முருக பக்தர் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சார்? டோல்கேட்டை உடைக்கிறத தவிர இவங்களுக்கு அப்புறம் எல்லா சமுதாயத்து பெண்களையும் இழிவாக பேசுறது, சரக்கு மிடுக்கு பேசு, இந்த மாதிரியான தீய சக்திகள் உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது. நீங்கள் பெண்களெல்லாம் அலைகிறாங்க, இந்த ஜாதிகிட்ட படுக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசலாமா? பேசியிருக்காரா இல்லையா? இன்னி வரை மன்னிப்பு கேட்கலன்னா நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். மன்னிப்பு கேட்கணும் திருமாவளவன். அது எப்படி பேசுவீங்க? உங்கள் சரக்கு மிடுக்கு பேச்சு அநாகரிகமான பேச்சு இல்லை. அதனால் சொல்கிறேன்னா தயவு பண்ணி அதிகமாக வாயாடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். கடந்த 2 மாதங்களாக அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதுக்கெல்லாம் பேராசிரியர்கள் தான் சம்பளம் போடாமல் தொடர்ச்சியாக அந்த தடை நீடிக்கிட்டே வருது. மாநில அரசாங்கம் யூனிவர்சிட்டி ஆசிரியர்கள் கூட சம்பளம் போட துப்பில்லாத அரசாங்கம்னு சொல்ல வைங்க. கரெக்டு தான், இது துப்பு கெட்ட அரசாங்கம் தான். என்ன இந்த அழகில் இவர் சான்சலர் ஆனமா? என்ன பார்த்தீங்களா? செல்வி கொடுக்குறாங்க எல்லாரும். எல்லா யூனிவர்சிட்டிஸும் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கல்வி நிதி கல்வி நிதி எந்த உத்தரவு வந்திருக்கு? நீங்கள் இது வேற, அவங்க ஏற்கனவே கேட்டுக்கொண்டு இருப்பது வேற. ஆர் யூ கன்ஃபியூஸ்ட் ஆர் டு யூ வாண்ட் டு கன்ஃபியூஸ் மீ? ஆர்டிஏ ஆக்டில், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 25% மாணவர்கள் சேர்க்கணுங்கிறதுல சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் 2150 கோடி கேட்குறது விஷயமே வேற. அதுக்கே உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் சொல்லியிருக்காங்க, இது ஒன்றும் அவசர கேஸாக எடுத்துக்க முடியாது, அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம். நன்றி.